தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ஈசியா சாலையில் பெண்களை துரத்தி அச்சுறுத்திய வழக்கில் 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 கார்களில் பெண்களை துரத்திய வழக்கில் கல்லூரி மாணவர்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2 கார்களில் பெண்களை துரத்திய வழக்கில் கல்லூரி மாணவர்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் பயன்படுத்திய 2 கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருந்த நிலையில் தமிழ்குமரன் என்ற மாணவன் கைது செய்யப்பட்டிருந்தார். தற்போது பெண்களை அச்சுறுத்திய வழக்கில் 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுமன் வழங்க நாம் கேட்கலாம். சுமன், சென்னை ஈசியா சம்பவத்தில் பெண்களை அச்சுறுத்திய 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யார் அந்த இளைஞர்கள்? வணக்கம் சாம். அதாவது கடந்த 25ஆம் தேதி அதிகாலை 2 மணி அளவில் 4 பெண்கள் 2 ஆண்கள் என ஒரு குழந்தை என 7 பேர் ஒரு பெலினோ காரில் முட்டுக்காடு படகு குழாம் வரை சென்றுள்ளனர். அப்போது அங்கு ஏற்கனவே 2 காரில் 7 ஆண்கள் நின்று கொண்டு படகு குழாமை பார்வையிட்டனர். அப்போது பெண்கள் அங்கிருந்து புறப்படும் போது அவர்கள் காரை உரை செய்ததாக கூறி ஆண்கள் சுமார் 2 காரில் வந்த 7 பேர் கொண்ட ஆண்கள் அந்த பெண்கள் காரை அதிவேகமாக ஈசிஆர் சாலையில் துரத்தி வந்து அவர்களை வழிமறித்து அந்த சஃபாரி காரில் இருந்த ஒரு இளைஞர் ஒருவர் கீழே இறங்கி ஈசிஆர் சாலையில் ஓடி வந்து அந்த பெண்கள் வந்த காரை நோக்கி ஓடி வந்து கத்தி கூச்சலிட்டுள்ளார். தொடர்ந்து அந்த பெண்கள் முன்னுக்கு பின்னும் ஈசிஆர் சாலையில் முன்னேறி சென்றாலும் ஒரு கார் வழிமறித்தும் பின்னோக்கி வந்து மற்றொரு கார் வழிமறித்தும் தொடர்ந்து அச்சுறுத்தலில் ஈடுபட்டு கொண்டுள்ளனர். தொடர்ந்து பெண்கள் கத்தி கூச்சலிட்டு அவர்கள் வசிக்கும் பகுதிக்கு சென்றுள்ளனர். அங்கு சென்றும் அந்த ஆண்கள் தொடர்ந்து அவர்களிடம் சண்டையிட்டு வந்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் மறுநாள் 26ஆம் தேதி கானத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். அதாவது பொது சொத்தை சேதப்படுத்தல், வன்கொடுமை தடுப்பு சட்டம், ஆபாசமாக பேசுதல், வழிமறித்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து 5 தனிப்படை அமைத்து போலீசார் தொடர்ந்து தேடி வந்த நிலையில் நேற்று இரவு ஒருவரை, அதாவது காட்டாங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஒருவரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்திய 2 காரையும் நேற்று மாலை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து மேலும் தலைமறைவாக உள்ள 6 பேரை தேடி வந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக கல்லூரி மாணவர்கள் என தெரிய வந்தது. தொடர்ந்து அந்த 6 பேரையும் போலீசார் கைது செய்தனர். தற்போது அவர்களை கானத்தூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரும் பணிகளானது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அவர்களை கானத்தூர் காவல் நிலையத்தில் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு எதற்காக இவர்கள் இப்படி செய்தார்கள், பெண்கள் என்ன செய்தார்கள், பெண்கள் காரை எதற்காக துளைத்தினார்கள், இந்த ஒரு ஈசிஆர் பிரதான சாலையில் இப்படி காரை வழிமறித்ததற்கான காரணம் என்னவென்று பல்வேறு கோணங்களில் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்ட பின்னரே அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த பணியிலும் தொடர்ந்து போலீசார் ஈடுபட உள்ளனர். சாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி சுமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.